ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோ டு பி விளாக். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? சோளம் மாதிரி தானே தெரியும். ஆனால் ஆக்சுவலி இது சோளம் இல்லை நண்பர்களே. இது மாட்டுக்கு தீவனத்தட்டை ஃபுல்லாக எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து விதைச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா மலன்னு வளர்ந்துருக்கு. இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், ஏற்கனவே எங்கள் மாடு பூந்து ருசி பார்த்துருச்சு. எல்லாம் எங்கள் செவல மாடு பண்ண வேலையாக தான் இருக்குது. ஏன்னா அதுதான் இந்த மாதிரி திருட்டு பிடிச்ச வெள்ளங்க வேலையெல்லாம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ரொம்ப நாள் இந்த எங்கள் தோட்டத்து சைடு வராதனால இங்கே பாருங்கள், இதெல்லாம் என் உயரத்துக்கு வளரப்போகுதுன்னு நினைக்கிறேன். துணுண்டு பயிரில் பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வளர்ந்து விவசாயம் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் பாருங்கள் எங்களோட அழகான புல்வெளியை. சரி, மாடு மட்டும்தான் தின்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அதுக்கு தெரியும். வாங்க இதை சாப்பிட்டு நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப சப்புன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடெலாம் அதை எப்படி தான் திங்குதுன்னே தெரியலை. புல்லு கூட கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு. ஆக்சுவலி இந்த தோட்டத்தில் நாங்கள் தண்ணியை விடுறதில்ல, பார்த்துக்கோங்க. மழை தண்ணியை நம்பி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது விதைச்சி ஒரு 2-3 நாள் மழை கொட்டுன்னு கொட்டுச்சு. அதுக்கப்புறம் நின்று போச்சு. அந்த மழையில் தான் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, இளநீ தண்ணியை பிடுங்கி ஊற்றினாக்கி இதை நான் வளர்த்து காட்டிடுவேன் நண்பர்களே. இன்னும் கொஞ்ச நேரம் தான் எல்லாம் மாட்டு வாய்க்குள்ளே போகுது. நீங்களாம் நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு வளருங்க. எங்கள் மாடு உங்களை தின்ட்டு தான் பால் கொடுக்கும். நான் அதை வச்சு டீ குடிப்பேன், காஃபி குடிப்பேன் நண்பர்களே. நான் இங்கிட்டு மொசக்குட்டி எது இருக்குன்னு வந்தேன், ஆனால் உன்னை கூட காணா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பசுமையான இடத்துல அது அலையும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என் எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சிச்சு நண்பர்களே. இதோட இன்னொரு நல்ல விழாக்கில், விவசாய விழாக்கில் சந்திக்கலாம். ஆக்சுவலி நான் என்ன பண்ணியிருக்கணும்னு, இதை விழுது வெள்ளாமை இடம்போதே நான் எடுத்துருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். வீட்டில் தூங்கிட்டு இருந்தா அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு தடவை பார்த்துக்குங்க. இதெல்லாம் எம்டி காடு. விட்டுருந்தா முள் புதரும் வண்டி இருக்கும். எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெல் போடுறாங்களோ புல் போடுறாங்களோ யாருக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அந்த வேப்ப மரத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே ஆடு மாடு விடாமல், ஆடு மாடெலாம் அந்த பக்கத்துமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தூரத்தில் அந்த கிழக்காமே போயிடுச்சு. இது அலப்பி விட்டால் மழைன்னு இங்கே தான் அந்த இடத்துல கிணறு இருக்குது. தண்ணி குடிக்க இங்கே தான் வரும். Rupees 500 received on PhonePe. Rupees 486 and 20 paise received on PhonePe. தாங்க முடியல நண்பர்களே. இந்த கம்பெனி அக்கௌண்ட்டோட ஃபோன்பே என்னோட இதில் இருக்குது. அதனால தான் இப்படி சவுண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. மழைன்னு இங்கே தண்ணி குடிக்க வரும். தண்ணி குடிக்கிற கேப்பில் அந்த காட்டுக்குள்ளே பூந்து மேய்ஞ்சிரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பாருங்கள், பாதி தான் தின்னு பிடிச்சி நான் இங்கே உட்காந்து அதை பாதுகாத்துக்கிட்டு இருப்பேன். அது வரைக்கும் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் போர் அடிக்கும், செல்லுண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் கிழவி அங்கே இருக்கா, அவளை வச்சு ஒரு விளாக் பண்ணலான்னு பார்த்தா அந்த கிழவி ஓடி போயிடுறான். அந்த எங்கள் கிழவியோட ஆடு குட்டி போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி, அதை ஒரு விளாக் எடுத்து போகிறேன். பாய் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஏன்னா